Hi students, exercise 2.2 question number 3 and 4th solution. 3 என்ன கொடுத்தா solve minus 3 into modulus of x plus 5 less than or equal to minus 2 and grab the solution and set in the number line. தீர்வை கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம என் கோட்ல வந்து குறிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் குவன் கொடுத்தோன்னா minus 3 modulus of x plus 5 less than or equal to minus 2. ஸோ இன்இக்வாலிட்டி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ஸோ வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இந்த 5 வந்து அந்த பக்கம் அனுப்புகிறோம். என்ன ஆகும் அப்படின்னா less than or equal to minus 2 ஆல்ரெடிக்கு இது வந்து ப்ளஸ் இந்த பக்கம் வந்து minus 5 ஆயிரும். இங்கே minus 3 modulus of x இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் minus 7 கிடைக்குது. ஓகே இங்கே என்னது minus 3 into modulus of x minus 3னால மைனஸால் இங்கே மைனஸுக்கு ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே மைனஸால் பெருக்கும்போது என்ன இருக்குன்னா இங்கே நேரம் இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஆயிரும். ஸோ மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஆயிரும். அப்போ 3 into x மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஆகுது. இங்கே +7 கிடைக்குது. ஓகே அடுத்தது நமக்கு எக்ஸ் வேல்யூ இது வேணும். ஸோ 3 அந்த பக்கம் நம்ம என்ன டிவைட் ஆயிரும். இங்கே மல்டிபிகேஷனில் இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுனா கிரேட்டர் ஈக்குவல் டு -7/3 கிடைக்கும். ஓகே ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி எக்ஸு கிரேட்டர் than ஆர் என்ன தீர்வு நம்ம எழுதுவோம் அப்படின்னா -r இங்கே கிரேட்டர் than எக்ஸு கிரேட்டர் than ஆர்னு எழுதுவோம். தட் இஸ் என்னோட தீர்வு அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இந்த மாதிரி இருக்கிறது ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -∞, ஆர் அண்ட் யூனியன் ஆர் இன்ஃபினிட்டின்னு எழுதுவோம். ஓகே அதே இங்கே என்ன கொடுத்துருவோம்னா இன்இக்வல் என்ன ஆகுதுன்னா எக்ஸு கிரேட்டர் than ஈக்குவல்ட்டுன்னா நமக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகே அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அதே மாதிரி -r greater than equal to x greater than equal to r that is answer என்ன x belongs to இங்கே வந்து ஈக்குவல் டு இருக்கிறனால நம்மளாம் இது வந்து க்ளோஸ் இன்டர்வல் ஆகும். அப்போ ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -∞, ஆர் க்ளோஸ் இன்டர்வல் யூனியன் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் ஆர் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆல்வேஸ் இன்ஃபினிட்டி வேணுமா அது ஓப்பன் இன்டர்வல் தான் போடுவோம். ஓகே இப்போ இந்த மாதிரி எழுதுறோம் வந்து டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். ஸோ இதனோட தீர்வை நம்ம எப்படி எழுதலாம்னா இட் இஸ் x -7/3 greater than equal to x greater than equal to 7/3. ஓகே இதை வந்து நம்ம இன்டர்வல் கூட குறிச்சிடலாம்னு சொன்னாங்க. ஸோ இன்டர்வலே நம்ம எழுத போகிறோம். என்கோட்டில் குறிக்க போகிறோம். இதோட தீர்வை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா x belongs to ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -∞, -7/3 ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் யூனியன் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 7/3, ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ வந்து இதுதான் நமக்கு தேவையான தீர்வு. ஸோ இதை நம்ம என் கோட்டில் குறிக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ என் கோட்டில் நம்ம குறிக்கிறோம். இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். நமக்கு தீர்வு என்ன கிடைச்சா -7/3 இங்கே இருக்குன்னா -7/3 இங்கே நான் குறிக்கிறேன். இங்கே +7/3 குறிக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த தீர்வு என்னென்னா -∞, 7/3 அதாவது வந்து இங்கேயும் நம்ம சொல்லலாம் இன்டர்வல் முன்னாடி வரைஞ்சி நம்ம தீர்வெல்லாம் சொல்லலாம். அது வந்து முன்னாடி நம்ம தீர்வை சொல்லிட்டு நம்ம இன்டர்வல் வரையலாம். ஸோ வந்து நம்ம இந்த எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் எக்ஸு அதாவது எக்ஸ் வந்து லெஸ் than or equal to -7/3. ஓகே இது வந்து எப்படி குறிவோம்னா அதாவது எக்ஸ் வேலேருந்து -7/3 இருக்குது. அதனால லெஸ் than இருக்குது அப்படின்னா -7/3 இங்கே இருக்குது. அதுக்கு லெஸ் than என்ன பண்ணுவோம் இதுலேருந்து அப்படியே நம்ம இதுவும் இருக்குது. ஓகே அப்போ இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம எழுதுவோம். அதாவது இதிலிருந்து இந்த ஓப்பன் இன்டர்வல் வரைக்கும் நம்ம குறிப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் எக்ஸு greater than equal to 7/3 அப்போது எக்ஸு 7/3லேருந்து அதுக்கு மேலே அப்படின்னா இங்கே குறிக்கணும். ஓகே இன்க்ளூடிங் 7/3 வந்து அப்போ இதுலேருந்து இந்த ஓப்பன் இன்டர்வல் குறிப்போம். அப்போ இன்டர்வல் இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவோம். தட் இஸ் -∞, -7/3 க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த இன்டர்வலில் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 7/3, இன்ஃபினிட்டி. ஓகே இது வந்து தேர்டு சமுக்கான சொல்யூஷன் பார்த்தா இது என் கோட்டில் குறிக்கும் போது நமக்கு இந்த இன்டர்வலில் நம்ம எழுதிக்கலாம். இந்த இடத்துல 7/3, ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தென் ஃபோர்த் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2 into modulus of x plus 1 -6 less than or equal to 7. ஸோ இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணி எழுதுகிறோம். ஸோ -6 அந்த பக்கம் அனுப்புகிறோம். 2 into x plus 1
minus 6 அங்கே போச்சுன்னா ஆல்ரெடி 7 இருக்குது, இங்கே ப்ளஸ் 7. அப்போ ஆட் பண்ண நமக்கு என்னங்கன்னா 13 இருக்குது. ஓகே, இங்கே 13 இருக்குது. 2 into x plus 1. ஓகே, மாடுலஸ் அங்கே 2 அனுப்புகிறோம். அப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 less than or equal to 13 by இங்கே மல்டிபிகேஷன் டிவைட் ஆகிரும். அப்போ 13 by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்தது நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஆருக்கு நமக்கு ஆன்சர் தெரியும். என்னென்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஆர் கமா ப்ளஸ் ஆர் எழுதும். அதே மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு எழுதும். மைனஸ் ஆர் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு ஆர். தட் இஸ் ஆன்சர் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் மைனஸ் ஆர் கமா ஆர்னு நம்ம எழுதுவோம். ஓகே, இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். தென் அந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 less than or equal to minus 13 by 2. இங்கே வந்து plus 13 by 2. இப்போ தீரோ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 1 ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணுறோம். 1 வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆடிங் -1. ஓகே, இப்போ -1 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே -1 minus 13 by 2. இங்கே x plus 1 minus 1 less than -1 plus 13 by 2. ஸோ இது எல்சிஎம் எல்லாம் எடுத்து நம்ம இதுக்கு எல்சிஎம் என்னன்னா 2 கிடைக்கும். அப்போ 2 -2 -13 -15 கிடைக்கும். லெஸ் than or equal to. ஸோ லெஸ் than or equal to இங்கே ரிமூவ் ஆயிருந்து -1 +1 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்குது. இங்கே லெஸ் than or equal to இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்குன்னா இங்கே 2 எல்சிஎம் அங்கே 2 -2 + 13 இப்போ +11 கிடைக்குது. ஓகே, அப்போ நம்ம எழுதணும்னா அந்த ஃபார்ம் ஆகும். எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -15 by 2, 11 by 2. ஓகே, இதை வந்து என் கோட்டில் குறிக்க சொன்னாலும் என் கோட்லையும் குறிச்சிக்கலாம். இது -infinitive. ஓகே, இந்த தீர்வு வந்து -15 by 2. அப்போ -15 by 2 அப்படின்னு நம்ம எது எந்த பக்கம் குறிப்போம் அப்படின்னா இங்கே எழுதிக்கலாம் தான். -15 by 2 என்ன -7 point something கிடைக்கும். அப்போ இங்கே எழுதிக்கலாம் -15 by 2 then +2 +11.5 கிடைக்கும். இங்கே அது குடிக்கிறோம். ஓகே, 5.5னா 11 by 2. இப்போ நமக்கு தீர்வு வந்து என்னென்னா இங்கே எங்கே கொடுத்துக்கணும் பிரிச்சதா, அதாவது -15 by 2லேருந்து 11 by 2 வரைக்கும். அப்போ நம்ம இப்படி குறிப்போம். இதை வந்து நம்ம என்கோட்டில் குறிக்கணும். அதாவது இதிலிருந்து ஓகே இது வரைக்கும் நம்ம இந்த தீர்வில் குறிப்பாக தேர்ட் அதே மாதிரி தான் நம்ம குறிச்சிருக்கிறோம். ஸோ ஓகே, ஃபோர்த்து அதே போல் இதனுடைய தீர்வு பகுதி இந்த பகுதி தான். -15 by 2லேருந்து 11 by 2 இன்க்ளூடிங் அந்த நம்பரோட சேர்த்தி. ஓகே, தேங்க்யூ.